அனைவருக்கும் வணக்கம். இன்று உயிரிகளின் அறிவு நிலையை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். இறைவன் உலகை படைத்தான். உலகம் முன்னேற வேண்டும் என்பதற்காக உயிரிகளை படைத்தான். உயிர் இயங்கத் தொடங்கியது. இயக்கத்திற்கு உடம்பு தேவையல்லவா? அவ்வாறு இறைவன் முதல் அமைத்த உடலில் ஊறு என்னும் உணர்வு ஒன்றே சிறந்து நின்றது. அந்த நிலையில் உயிர் கட்டுண்டே நின்றது, விளையாட முடியவில்லை. இன்றும் அந்த நிலையில் எஞ்சி நிற்கும் உடல்களே புல், பூண்டு, செடி, கொடி, மரம் முதலியவை. இவற்றை ஓரறிவு பெற்ற உயிர் வகை என்று பாகுபாடு செய்வது வழக்கம். இத்தகைய உடலால் பயனில்லை என்று கண்டதும் உடலில் மற்றோர் உணர்வும் வளர்ந்தது. அதுவே சுவை உணர்வு. அதற்காக வாய் அமைந்தது. உலகம் உற்றும் சுவைத்தும் உணரப்பட்டது. அங்கும் குறையே காணப்பட்டது. அந்த நிலையிலும் உயிர் கட்டுண்டே நின்றது, விளையாட்டு நிகழவில்லை. நத்தை, இப்பி, சங்கு, கிளிஞ்சல் முதலியவை உணர்வு, சுவை இவற்றை அறிந்தவையாக மட்டுமே செயல்பட்டன. இவை ஈரறிவு உயிரிகள் எனப்பட்டன. அடுத்த முயற்சியாக உடம்பில் முகரும் உணர்வு வளர்ந்தது. அதற்காக மூக்கு அமைந்தது. அவ்வாறு அமைந்தவைகளே செல், ஈசல், எறும்பு முதலியவை. இவை மூவறிவு உயிரிகள் எனப்பட்டன. இங்கும் உலகை உணரும் தன்மை குறைவாகவே காணப்பட்டது. மேலும் முயற்சி வளர்ந்தது. உடலில் ஒளி உணர்வு கலந்தது. அதற்காக கண் அமைந்தது. நண்டு, வண்டு, தும்பி, ஈ முதலியவை இந்த நிலையில் தோன்றியவை. இவை நான்கறிவு உயிரிகள் எனப்பட்டன. இங்கும் குறைகள் காணப்பட வளர்ச்சி முன்னேறியது. உடல் ஒளி உணர்வை பெற்று வளர்ந்தது. அதற்காக செவி அமைந்தது. விலங்குகளும் பறவைகளும் அவ்வாறு தோன்றியவைகளே. இப்போது உயிர் உற்றும் உண்டும் உயிர்த்தும் கண்டும் கேட்டும் ஆடத் தொடங்கியது. இவை ஐந்தறிவு உயிரிகள் எனப்பட்டன. இங்கும் உயிரியின் விடுதலை வேட்கை தணியவில்லை. முயற்சி தொடர்ந்தது. இதன் பயனாக உயிர் மனம் என்னும் சிறந்த கருவியை பெற முடிந்தது. இந்த மனம் கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து, உற்று அறியும் ஐம்புல ஆற்றலையும் விட பேராற்றல் பெற்ற கருவி. உயிர் விளையாட உதவும் கருவி. உலகப் படைப்பில் மிக மிக உயர்ந்த கருவி. இந்த மனதை பெற்று ஆறறிவோடு வாழ்பவன்தான் மனிதன். இந்த மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக பல அறநெறி நூல்களை நம்முடைய முன்னோர்கள் தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அதில் முதன்மையானது திருக்குறள். நன்றி. இரா கலையரசி, பாப்பிரெட்டிப்பட்டி.